இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது ஒரு படிக்கு மேலேயே போய் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன ரீசன்னா, இப்ப சமீபத்துல ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய பையன் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. இது சம்பந்தமாகவும் திமுகவுடைய சில அட்டூழியத்தை பத்தியும் பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா, அந்த ஓய்வு பெற்ற அதிகாரியுடைய பையன் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. உடனே காவல்துறை அதிகாரிகள் நாங்க ஆயுதம் ஏந்திய காவலர்களை உங்களுக்கு பாதுகாப்பு அனுப்புறோம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வந்த சிலர் கேமரா வச்சு வீடியோலாம் எடுக்கிறாங்க மொபைலில் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ அந்தளவுக்கு காவல்துறை மெத்தனமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். காவல்துறையை நான் கைக்குள்ளே வச்சுட்ருக்கேன், என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே காவல்துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கார் முதல்வர். ஆனால் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு எல்லா மாநில முதல்வர்கள் அரசியல் தலைவர்கள் கூட்டத்தை நடத்திட்டு ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின். கேட்டால் தொகுதி மறுவரைவு தான் பெரிய விஷயம், அதை விட இது பெரிய விஷயம் இல்லை, மக்களுடைய உயிர் எப்படி போனால் என்ன, எங்களுக்கு சீட்டு தான் முக்கியம், ஓட்டு முக்கியம், ஆனால் ஓட்டுங்கிறது தேர்தல் வரும்போது தான் எங்களுக்கு முக்கியமே தவிர நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஓட்டு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகிறார் அவர். அப்படி தான் பார்க்க முடியுது. அதனால் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய முதலமைச்சர் தோற்று விட்டாருன்னு தான் சொல்லுவேன். இந்த தோற்று போன திராவிட மாடல் அரசாங்கத்தை முதல்வருடைய பையன், சின்ன முதல்வர் இருக்கார் இல்லையா, அதாவது துணை முதல்வர், அவர் அவருடைய எக்ஸ்தலத்தில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் தொகுதி மறு சீரமைப்பு சம்பந்தமாக அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளையுமே ஒன்று சேர்த்துட்டோம், பாஜக எதிர்ப்பு முனையை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாடக விளம்பர அரசியல் பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் நீங்கள் எதை மறைக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 14 பேர் 14 தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆமாம். அந்த 14 தலைவர்களில் 8 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள். அதை தாண்டி 3 வடமாநில தலைவர்கள். அவ்வளோதான் மேட்ரு. 8 பேரை கேரளாவிலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரதுக்கு இப்படி ஒரு கூட்டம் அவசியமா? கேரளா அரசாங்கம் அவங்க மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுலாம் இருக்குல்ல, அதை கொண்டு நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்துக்குள்ளே போடுறாங்க. இல்லைனா அவங்க மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட திருநாய்களை வேனியத்துக்கு நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் தட்டி கேட்காத திமுக அரசு நாங்கள் மத்திய அரசு எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒன்று சேர்க்கணும்னு இப்போ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்கல்ல. இந்த நாடகம் ஒட்டு மொத்தமாக பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பிஜேபிக்கு எதிரான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி தலைவர்களை கூப்பிட்டு வச்சு உட்கார பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான் மேட்ரு. அதில் பெரிய அளவில் சாதிச்சாருன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய அரசு அறிவிக்கவே இல்லைங்க அஃபிஷியலாக, நாங்கள் தொகுதி மறுவரை செய்ய போகிறோம். இல்லை, இவங்களுக்கு உங்களுக்கு மத்திய அரசு அறிவிக்குதோ இல்லையோ, ஏதாவது ஒரு பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் தேவை. அதுக்காக அந்த தொகுதி மறுவரைவு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ தொகுதி மறுவரைவு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆணையம் அமைக்கணும். முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினதுக்கப்புறம் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு அதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஓடிடும். அதுக்கப்புறமா என்ன மாற்றங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க. அந்த பரிந்துரையை சம்மந்தப்பட்ட அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் வைப்பாங்க. நாடாளுமன்றத்தோடைய இரு அவைகள்லேயும் அது பாஸ் ஆனால் மட்டும்தான் அது செயல்பாட்டுக்கு வரும். கரெக்ட். இப்போ என் கேள்வி என்னன்னா, எதை மறைக்கிறதுக்காக இப்போ திமுக அந்த நாடகம் போட்டுட்டு ஊழல் குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி மீண்டும் கைதாவாரம் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதை தாண்டி கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. 6000க்கும் மேற்பட்ட கொலைகள் கடந்த 4 ஆண்டுகளில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதாவது படுகொலைகள் மட்டும்? ஆமாம். அப்பா, பெரிய ஹியூஜ் நம்பராக இருக்கு. அவ்வளோதான். சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய தூங்கிட்டே இருக்காரு. அவருக்கு பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் குறி. மக்கள் எப்படி போனால் எனக்கு என்னங்கிற ரேஞ்சில் போகிறாரு. அப்போ மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறாங்க மக்கள். வாக்களிக்கும் போதே யோசித்து வாக்களிக்கணும். நீங்கள் அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் திமுக சூஸ் பண்ணோன்னு போய் இப்போ உள்ளதும் போச்சேன்னு உட்கார வேண்டியதாக இருக்குது. இல்லை, நான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு வயது முதிர்ந்த ஒரு அரசு ஊழியர் அவர் சொல்கிறாரு, நான் இந்த திமுக வரணும்னு சொல்லி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டேன், ஆனால் இன்னைக்கு எங்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுதாரு. அவரை பிடிக்கிறதுக்கு எத்தனை தடிப்படை போட்டாங்க தெரியலை. அதே மாதிரி விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இங்கே நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் நெல்லை கொட்டும் போது 35 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபான்னு எக்ஸ்ட்ரா எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க அளக்குறாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு கொண்டு போய் ஒருத்தர் மனு கொடுத்து ஒப்பாரி வச்சு அழுகுறாரு. இன்னொரு பக்கம் கடலூரில்
இருக்கக்கூடிய விவசாயிகளை குண்டு கட்ட கைது பண்ணி இந்த அரசாங்கம் ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு தரப்பு நபர்களுக்குமே திமுக வந்து ஒரு நல்லாட்சி குடுக்கலங்கிறது நமக்கு தெரியுது. விவசாயிகளுக்கு பெரும் துரோகம் செய்திருக்கிற ஒரு அரசா திமுக கண்டிப்பா அரசு. குண்டாஸ் போட்டது இவங்க மட்டும் தானங்க. குண்டாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் மாநில நலனை வந்து அண்டை மாநிலத்தில் அடகு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. காவேரி நதி நீர் கேட்கறதுக்கு இங்கே வந்து நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தி உங்கள் இந்திய கூட்டணி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேச முடியுது. காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக அந்த இந்திய கூட்டணி தலைவரை கூப்பிட்டு பேச முடியாதா? கரெக்ட். காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்காரு இவர். நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருந்து எங்களுக்கு காவிரி நீரை உரிய முறையில் நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்திய கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லலாமே. ஒரு அழுத்தம் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ உங்களுக்கு அரசியல் தேவைக்காக காங்கிரஸ் தேவைப்படுது. ஆனால் மாநில நலனுக்காக நீங்கள் வந்து காங்கிரஸ் கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்க மாட்டீங்களா? இன்னைக்கு பக்கத்து மாநிலத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்த ஒரு மிகப்பெரிய நபர் என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய எந்த திரைப்படமும் எங்க மாநிலத்தில் ஓடாது, நீங்க தமிழக அரசு இந்த ஒரு மாசம் உங்களுக்கு கெடு கொடுக்குறோம் அப்படின்னு மேகதாது அணைக்கு வந்து கெடு கொடுக்குறோம், நீங்க இது பண்ணணும், எங்களுக்கு சாதகமா நீங்க பேசணும்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. வாட்டாள் நாகராஜ். ஆமா, வாட்டாள் நாகராஜ் மிரட்டி இருக்கானுங்க. அது வாட்டாள் நாகராஜன் மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஒன்று சேர்ந்து மிரட்டுது ஒரு மாநிலத்தை, அதுவும் குறிப்பா திமுகவை மிரட்டுது. ஆனா அந்த திமுக அரசு நாங்க வந்து மத்திய அரசு எதிர்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் வச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் இருக்கு. சிபிஎம் போயிட்டு நிற்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் போயிட்டு விவசாயிகள் கூட நிற்கிறாங்க, நம்ம வரவேற்கிறோம். ஆனால் தமிழக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்ற கேப்ஷனில் அவங்க ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் எந்த இடத்துலையுமே திமுகன்னு சொல்ல பயப்படுறாங்க? இல்லை, உங்களுக்கு சிபிஎம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வர ஐடியாவில் இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிரான அத்தனை போராட்டங்களையும் சிபிஎம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் சிபிஐ வந்து திமுக அரசுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ராமமுத்தரசன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த தொகுதி மறைவரவு கூட்டம்ங்கிறது ஜனநாயகத்தை வந்து காக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்க போது, இது நாளைக்கு வந்து வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்க போகுதுன்னு புகழ்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனால் சிபிஎம் மாநில செயலாளர் ஒரு அறிக்கை இப்போ வரையும் வரல. தொடர்ச்சியாக திமுக அரசு என்னெல்லாம் வந்து தவறுகள் செய்யுதோ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்குற ஒரு தலைவராக இன்னைக்கு பே சண்முகம் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் திமுகவை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து வந்த நாள்லேருந்தே திமுக அரசு என்ன தவறுகள் செய்யுதோ அதெல்லாம் சுட்டி காட்டிட்டு இருக்காரு. இதுதான் வந்து ஒரு நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியோடைய வேலையை நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கும். ஒன்றுமே செய்யாமல் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்சி வளராது. நான் காங்கிரஸுக்கும் இதான் சொல்வேன். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அதை தான் காங்கிரஸுக்கு சொல்கிறார். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறது வேறு, அதே நேரம் திமுக அரசு என்ன தவறுகள் செய்யுதோ அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதான் சொல்கிறார். திரு விருதுநகருடைய எம்பியாக இருக்கிற திரு மாணிக்கம் தகர் அவர்களும் அதான் சொல்கிறார். நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் காமராஜருடைய ஆட்சி தான் வந்து ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காருன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா காமராஜருடைய ஆட்சி வேறு, ஸ்டாலினுடைய ஆட்சி வேறு. ஒரு பெருந்தலைவருடைய ஆட்சியை வந்து இப்போ இருக்கிற தலைவர்களோடு நீங்கள் வந்து ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படிங்கிறாரு. பட் காங்கிரஸில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவங்க 2 பேர் தான் கத்திட்டு இருக்காங்க, மற்றபடி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு இவர் வந்து இப்போது மாநகராட்சியில் எவ்வளோ ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க இந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் இல்லை. தெருநாய்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பொருள் கொடுத்துருக்காரு. அதுக்கு மாநகராட்சி மேயருக்கு வந்து அறிக்கை கேட்டு லெட்டரில் அனுப்பியிருக்காரு. அங்கே இருக்கிற 15 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. இருக்குங்க, இப்போ தான் நாங்கள் அஸ்வினோட பேரை ஒரு தெருவுக்கு வைக்க போகிறோம். அந்த வேலை இப்போ ரொம்ப மும்முரமாக போயிட்டு இல்லை. உங்களுக்கு விவேக் சாரோட பேரை வந்து அவர் வாழ்ந்த தெருவுக்கு வைக்கிறீங்க, டெல்லி கணேஷ் சாரோடைய பேரை அவர் வாழ்ந்த தெருவுக்கு வைக்கிறீங்க, மயில்சாமி அவர்களுடைய பேரை அவர் வாழ்ந்த தெருவுக்கு வைக்கிறீங்க, அஸ்வின் வாழ்ந்த இடத்துக்கு அவருடைய பேரை சூட்டுறீங்க. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து தலைவர்கள் இல்லை பிரபலங்களுடைய பெயர்கள் வந்து நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அஸ்வின் என்னங்க பண்ணாரு சமுதாயத்துக்காக? என் கேள்வி ஒன்று, அவர் சமுதாயத்துக்கு பண்ணாரா, அவர் சமுதாயத்துக்கு பண்ணுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கலை. நிறைய கிரிக்கெட் வீரர்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறேன். பட் அஸ்வின் விவகாரத்தில் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கல. கேள்வி ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 டெஸ்ட் போட்டிகளில் கலந்துக்கிட்ட, 1000 கிரிக்கெட் போட்டிகளில் கலந்துக்கிட்ட ஒரே வீரராக அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. சரி, ஒரு விருது கொடுத்து அனுப்பிவிடுங்க. இப்போ நீங்கள் எங்கே திரும்பினாலும் கருணாநிதி சொல்லி தான் பேர் வச்சுட்டு இருக்கீங்க. அதை மிஞ்சி போக கருணாநிதியோட அம்மா பேர், பொன்னாடி பேர் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் தாண்டி உங்கள் பேர், உங்கள் புள்ள பேர், உங்கள் குடும்பத்தை சார்ந்த பேர் வச்சுட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் அஸ்வினோட பேர் வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அஸ்வின் இந்த சமுதாயத்துக்காக என்ன பண்ணார்? கேள்வி ஒன்று தான். இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் யாரும் வேணாம்னு சொல்லல. இவங்க பிராமணர்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியோடைய ஆதரவோட இப்படி எதுக்கு இவங்க வந்து
கட்சியை தொடங்கணும். கரெக்ட். சமீபத்தில் நம்ம ரங்கராஜன் நரசிம்ம சார் அவர் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டார்ல, பிராமணர்களுடைய கால கல்வி உதயநிதி குடிச்சாருன்னு சொல்லி ஆடியோ வெளியிட்டாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு பொத்துட்டு கோவம் வந்து அவரை கைது பண்ணி வேணும்ட்டு அவரை சிறையில அடைச்சு அவரை அங்க சிறையில டார்ச்சர் பண்ணீங்கல்ல. அப்ப இவ்வளோ விஷயம் நீங்க பிராமணர்களுக்கு எதிராக பண்ணிட்டு இப்போ எங்களுக்கு வந்து ஹிந்துத்துவ அரசியல் நாங்கள் கையில் எடுக்கிறோம் நீங்க ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இல்ல முன்ன வந்து பாஜகவை பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பாஜக அப்படி இல்லைன்னு நான் இல்ல, பார்க்கிறேன். உண்மைக்குமே இல்ல. அதான் எதார்த்தம். ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணாமலை மாநில தலைவரை பொறுப்படுத்ததுக்கு அப்புறம் பிராமணர்களுக்கு வந்து பாஜக முக்கியத்துவம் கொடுக்கப்படல. தமிழக பாஜக ம். அத்தனை பிராமண தலைவர்களையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பாஜக கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு பார்க்குறேன். திமுக பிராமண சமுதாயத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுறாங்க. ம். ஒரு ஒரு மேடை நாடகத்தில் ஒரு மேடை பேச்சில் வந்து சோ அவர்கள் ரொம்ப காமெடியாக சொன்னார். ஒரு காலத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வேலை தூக்கிட்டு ஸ்டாலினும் கருணாநிதியும் வந்து பிரச்சாரத்துக்கே போவாங்க பாருங்க அப்படின்னாரு. ம். அது நடந்துச்சு. திருச்செந்தூரில் வந்து வேல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை தூக்கிட்டு நடைபயணம் போனார் கருணாநிதி. ஆமா, ஆமா. அதே மாதிரியான பிரச்சாரத்தை ஸ்டாலின் முன்னெடுப்பாரோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பாரோ தெரியல எனக்கு. ஏன்னா இன்னைக்கு இவங்க வந்து ஹிந்துத்துவ அரசியலை நாங்கள் வந்து எதிர்க்கிறோங்கிறாங்க. ஆனால் 90% இந்துக்கள் திமுகவில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமா. அவங்க ஹிந்துத்துவாவை எதிர்க்கிறாங்களா, ஹிந்து அரசியலை எதிர்க்கிறாங்களா, இது என்ன தெரியல. ஆனால் பாஜக வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு கண்டிப்பா அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா அதிமுக சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. என்னன்னா, நாங்க ஆட்சியில் இருக்கும்போது 12,000 கோடி மின்துறையில இழப்பு ஏற்பட்டது, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எந்த இடத்துலையுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் மின் கட்டணம் உயர்வுன்னு சொல்லி ஒரு பாரத்தை அவங்க மேல நாங்க போடல. ஆனா இப்ப திமுக இந்த 4 வருஷத்துல 3 முறை மின்கட்டண உயர்வையும் அதிகரித்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் 20,000 கோடி எப்படி இழப்புக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற தங்கமணி. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1991 96 பீரியட் வரைக்கும் இருந்தப்போ மின்வெட்டுகள் அவ்வப்போது இருந்தது. அதை வந்து அவங்க சரி செய்யறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த முயற்சிகள்லாம் வந்து 96 அவங்க தோற்றதுக்கப்புறம் உணர்வுலாம் போயிடுச்சு. 96 to 2001 பீரியடு கிட்டத்தட்ட மின்வெட்டுகள் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் 2001 அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க முதல்ல எடுத்த துறையே மின்சாரத்துறை தான். அந்த துறையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கலைந்து 2022ஆம் ஆண்டு ஒரே வருஷத்தில் மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குனாங்க. அது வரலாற்று சாதனையாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் திமுக ஆட்சி வந்து 2006 வந்து மின்வெட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா மாவட்டங்களையும் 2 மணி நேரம் 3 மணி நேரம், சில கிராமங்கள்லாம் 9 மணி நேரம் மின்வெட்டு. அவ்வளவு பிரச்சனை இருந்தது மின்சாரத்துறையெல்லாம். 2018 மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சரி ஜெயலலிதா சொன்னாங்க, 2015 மார்ச்சுக்குள்ளே நான் இந்த மின்வெட்டை முற்றிலும் அகற்றுகிறேன் அப்படின்னாங்க. செஞ்சாங்க. அதுதான் வந்து அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குமான வித்தியாசம். சொன்னதை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அதிமுக. இல்லைங்க, நாங்கள் எப்போ சொன்னோம், டேட்டு சொன்னோமா, வருஷம் சொன்னோமான்னு கேட்குற ஆட்சி திமுக. அதான் இல்லை. இப்போ அதிமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லையான்னு கேட்டால் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மருத்துவத்துறையில் மருந்தகங்களில் அந்த மின்சாரத்தை எப்படியோ கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல கூட ஆப்ரேஷன் பண்ணும்போது கரண்ட் போன சரித்திரம் வரலாறே கிடையாது. ஆனால் இவனுங்க ஆட்சியில் 4 வருஷத்தில் நானே பல கேஸ் பார்த்துருக்கேன். பல கேஸ் செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். முக்கியமான ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கோம், டார்ச் லைட் அடித்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மெடிக்கல் கிரைம் அதிகரிச்சு தான் வருது. அப்போ இதை கையில் வச்சிருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஒரு கேள்வி. யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கும் அமைதியாக இருந்தானுங்க. தொடர்ந்து எல்லா துறையிலும் ஊழல். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ங்கிற மாதிரி மாசு அவர்கள் ஆமாம், நான் தான் அந்த சார்னு வந்து நின்னாலும் ஆச்சரியம் இல்லை. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், எல்லா தொகுதி முழக்க மாசு தான் அந்த சாருங்கிற அந்த பேச்சு ரொம்ப பலமாக அடிபட்டு இருக்கு. நம்ம அந்த சர்வே பண்ணிட்டு இருக்கோம். அந்த சர்வே விஷயமா நம்ம அந்த அவருடைய தொகுதிக்கு போனோம் அப்படின்னா இவர் தான் அந்த சாரன் அப்படின்னு சொல்லி மாசு அவர்களை தான் சுட்டி காட்டுறாங்க தொகுதி மக்கள். அந்த அளவுக்கு அவருடைய பேர் அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. மருத்துவத்துறையை சீரழிச்சு வச்சுருக்காரு. ஒரு இடத்துலையும் வந்து மருத்துவர்களுக்கு தேவையான எந்த உதவிகளும் செய்யப்படலை. மருத்துவமனைகளை மேம்படுத்தாமல் வச்சுருக்காங்க. அரசு மருத்துவமனைகளில் வந்து எலிகள் இந்த மாதிரியான பிராணிகளை வளர்க்குற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். மக்கள் வந்து வியாதிக்கு போகிறாங்களோ இல்லையா, வியாதியோட திரும்பி வராங்க மருத்துவமனைக்கு போனால். இல்லை, கண்டிப்பாக அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ என் கேள்வி என்னென்னா, எல்லா துறையிலும் ஊழல் பண்ணுறீங்க, ஒரே ஒரு துறையை மட்டும் சிறப்பாக நடத்துறீங்க. சிறப்பாக நடத்தக்கூடிய துறையில் ஏன்டா ஊழல் பண்ணுறீங்க இந்த கேள்வி தான் வருது. மதுத்துறை அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இப்போ அது மதுத்துறை இல்லை, மது விலக்கு ஆயத்தீர்வுத்துறை. அது திமுக ஆட்சிக்கு மது எப்படி வந்து பெருக்கலான்ற ஒரு துறை. ஏங்க 4 கம்பெனியை வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் வச்சுருக்காங்க. ஜெகத் யாரு அக்காடு வச்சுருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்களா இல்லையா? அப்புறம் எப்படி இது வந்து மது வளர்ப்பு துறையாக திமுக உருமாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மதுத்துறை வளர்ச்சியை நீங்கள்லாம் ஓவராலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அவங்களுக்கு திமுக ஆட்சி எப்படி வந்து மது விலக்கு நாங்கள் அமல்படுத்துவோம்னு 2019 2020 அவங்க வந்து எவ்வளோ பெரிய பிரச்சாரம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கருப்பு சட்டை போட்டுட்டு கருப்பு கொடியை காட்டிட்டு ஸ்டாலின் வீட்டு முன்னாடிலாம் வந்து போராடினார். துர்கா ஸ்டாலின் அவர்கள் நின்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு கருப்பு பேண்ட் போட்டு நின்றுட்டு இருந்தாரு. ஒட்டுமொத்த கருணாநிதி குடும்பமே நின்றுச்சு ரோட்ல. ஆமாம். ஆனால் இப்போது நீங்கள் வந்து மது விலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னீங்களேன்னு கேட்டால், நாங்கள் மது விலக்கு கொண்டு வரோம்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் திமுக. கனிமொழி அவர்கள் வந்து இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க மது மது குடிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனை இளம் விதவைகள் இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்க. ஆமாம். இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, அதான் விதவைகளெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்துட்டு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க இன்னொரு அமைச்சர். ஆமாம், அது பேர் சொல்லிடுங்க, ரகுபதி. ஏன்னா அவர் சட்டத்துறை அமைச்சர், சட்டத்தின் ரீதியாக அவர் வந்து ரகுபதி அவர் வந்து சட்டத்துறை அமைச்சரோ இல்லை சட்டத்தை வந்து மாற்றியமைக்கக்கூடிய அமைச்சரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு சொத்து குவிப்பு வழக்குகள்ல இருந்து அடுத்தடுத்து 2-3 மாசத்துல விசாரணை விரைந்து முடிக்கப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. அது நீதிமன்றம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் இன்னமும் அவர் சட்டத்துறை அமைச்சராக வச்சுட்டு இருக்கிறது இந்த ஆட்சியினுடைய அவலத்தை காட்டுது. தொடர்ந்து திமுகவுடைய ஓவரால் நான் 4 வருஷத்துக்கு கேட்கல, இந்த ஒரு நாளில் இந்த திமுக ஆட்சி இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் நிறைய செய்திகளை பார்த்தேன், ஒரே நாளில் எப்படி இந்த அளவுக்கு கேவலமாக ஆட்சி நடத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாட்டு வரும், நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் அந்த திமுக காட்சிக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா ஒரு திட்டமும் இல்லை, மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படலை. ஆனால் கடன் மட்டும் வாங்கிட்டே இருப்பாங்க. கடன் தொகை எங்கே போகுது அப்படின்னா மாப்பிள்ளை சாருக்கு போகுது கடன் தொகையெல்லாம். அவர் டெல்லியில் வந்து 3 காலேஜ் ஓப்பனிங்க்கு பர்மிஷனுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? மத்திய அரசாங்கம். மத்திய அரசுகிட்ட. இப்போ மட்டும் போய் காலை பிடிச்சி ஐயா அப்படின்னா இது என்ன நியாயம்? இல்லை, அதுதான் அவங்க பிளானே அதுதானே. 3 காலேஜுக்கு பர்மிஷனுக்காக அங்கே டெல்லியில் உட்காந்துருக்காரு. டெல்லியிலே காலேஜ் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்களா இல்லை டெல்லியிலே? டெல்லியில். ஓஹோ, திராவிட மாடலில் டெல்லியிலேயே வந்து செட்டில் ஆகிறதுக்கு அங்கே ஒரு பங்களாவும் கட்டப்பட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து மாப்பிள்ளை சார் இனிமேல் டெல்லி வட்டார அரசியலை கவனிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆட்சியில் மாப்பிள்ளை சார் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்றாரோ அதே மாதிரி நம்ம துணை பொம்மை ஒன்று இருக்குல்ல, அதான தமிழ்நாடுன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டேன். அதான் தமிழ்நாடு எப்படி வளருவீங்க ஆட்சியில் இருக்கும்போது? தமிழ்நாடு வளருதோ இல்லையோ, தமிழ்நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பொம்மையும் துணை பொம்மையும் மாப்பிள்ளை சாரும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னென்னா ஆர்டிஐ தகவல் ஒன்று வெளியாக இருந்தது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 690 குழந்தை திருமணம் நடந்திருக்கிறதாக ஒரு தகவல். இதில் 183 163 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தி. குழந்தை திருமணமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக பீரியடில் இது ரொம்ப கம்மி. ஓவராலாகவே 10 வருஷத்தில் நடந்ததுங்கிறதே ஒரு 200-300 வருஷம் தான், என்னால் ஞாபகம் இருக்குது. ஆனால் திமுகவுடைய அந்த 4 வருஷ ஆட்சியில், இன்னும் 5 வருஷம் கூட ஃபுல்லாக முடியல, 4 வருஷ ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட 690 குழந்தை திருமணம்னா அப்போ குழந்தைகளோட பாதுகாப்பு கேள்விக்குறி. இதுக்கெல்லாம் திமுக என்ன பண்ண போகிறாங்கன்றத ஒரு கேள்வியாக மக்களுக்கு. மதுரையில் வந்து குழந்தை திருமணம்ங்கிறது நடக்கும், 1-2 நடக்கும். சொல்லக்கூடிய இடத்துல பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு 1-2 நடக்கும். குறிப்பாக அதிகமாக தமிழ்நாடு பக்கம், டீக்கல்லப்பட்டி பக்கம்லாம் வந்து இந்த கிராமப்புற ஏரியா அதுதான் அதிகமாக குழந்தை திருமணம் எங்கே நடக்கும்னா இந்த பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்றாங்கல்ல அந்த பகுதியில் தான் நடக்கும். ஆனால் இது சிட்டி, மதுரைன்றது ஒரு மாவட்டத்துக்குள்ள மெயின்லேயே நடந்திருக்கு நிறைய கேஸுகள். இதெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல. மதுரை மாவட்டத்தை சீரழித்த பெருமை இந்த திராவிட மாடல் அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு வந்து அங்கே தான் ஓட்டு இருந்தது. இப்போ தான் சென்னைக்கு மாறினதுனால சென்னைக்கு மாறி இருக்கு எல்லாமே. ஸோ 2021 தேர்தலுக்கு அங்கே பிரச்சாரத்துக்கு போனப்பெல்லாம் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு, அதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு இந்த ஊழல் வந்து விசாரிப்போம்னாங்க. ஊழல் விசாரணைக்கு என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. சூவே கிட்ட தேர்தல் பிரச்சார டைமில் 2024 அவர் பேர் அவர் சூவேங்கிறது தான் அவர் பேர் சொல்கிறாரு, சூ வெங்கடேசன். ஓகே, சூவே அவர்கள்ட்ட வந்துட்டு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கேட்குறாங்க மக்கள், ஊழல் பற்றிலாம் நீங்கள் வந்து விசாரணை அமைச்சு நாங்கள் வந்து கண்டுபிடிப்போம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நாங்கள் சொன்னோமான்னு கேட்குறாரு அவர். சொன்னாரா அப்படி? ஓகே, நாங்கள் சொன்னோமான்னு கேட்குறாரு. இதுதான் வந்து சொன்ன வாக்குறுதி ஒன்று, ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்குது. மதுரை மாவட்டத்தை மொத்தமாக சீரழிச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. மாவட்டத்துக்கு ஒரு வளர்ச்சி திட்டம் கிடையாது. நீங்கள் வந்து கருணாநிதிக்கு ஒரு லைப்ரரி கட்டிட்டு கருணாநிதி பேர் அதுக்கு வச்சா மட்டும் அந்த லைப்ரரி ஆகிடாது. அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கணும். அதுவும் படிக்கக்கூடிய அளவுக்கு
இன்னும் சொல்ல போனால் அறிவை வளர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகங்கள் இருக்கணும். சும்மா அவங்க திராவிட வரலாற்றையும் வந்து கருணாநிதி வரலாறு என்ன, ட்ரெயினில் வந்து வித்தவுட்டில் வந்தவர் தான் கருணாநிதி. இல்லை, அதை தாண்டி இருக்கே, அவர் பேனா எழுதிய எழுத்துக்கள்லாம் இருக்கே, அவர் என்ன பல 11 மணி ஷோலாம் அவர் நடத்திருக்காரு. பேனா எழுதிய வரலாறு வந்து திண்டுக்கல் லியோனிட்ட கேட்டால் திண்டுக்கல் லியோனியே சொல்ல போகிறாரு. கருணாநிதிய பேனாவை விட அவருடைய பேனா இங்குக்கு வந்து மரியாதைன்னு ஒரு பேச்சாளர் சொன்னார். அதை இன்னும் அழகாக திண்டுக்கல் லியோனி சொல்லுவார். அவர் தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, பள்ளிக்கல்வித்துறையோடைய இதாக இருக்கார். ஆமாம், இடமலம்லேருந்து மிஸ்டர் சு வே அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கூடிய விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு சுண்ணாம்பு மாதிரி ஆட்சி நடத்தாதீங்க, கொஞ்சம் ஏதாவது பார்த்து. சு வே அவர்கள் வந்து தயவு செஞ்சு இப்பயாவது அவர் புரிஞ்சுக்கணும் இந்த கவர்மெண்ட் எப்படி அப்படிங்கிறது. இல்லை நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வரதோ இல்லையா, அவர் வந்து எம்பி ஆக மாட்டார். நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி தப்பி தவறி வந்துட்டார். ஏன்னா எதிரில் வந்து பெரிய அலைன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தப்பி தவறி வந்துட்டார். பட் அடுத்த முறை நீங்கள் வரணும் அப்படின்னா மாவட்டத்துக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாமல் கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஆயிடுச்சு. கீழடி வந்து மதுரை பார்டர் கூட கிடையாது, அது சிவகங்கை மாவட்டத்தோட இன்க்ளூடடு. கீழடிக்கு வந்து நீங்கள் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவே முதல்ல தப்பு. அதுக்கு வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான் கிளைம் வைக்கணும். அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்காருங்கிறதுனால எல்லாத்துக்கும் நான் கிளைம் வைக்கிறேன் எல்லாவற்றுக்குமான உரிமையை நீங்களே எடுத்துக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, கரெக்டு தான். கீழடிக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, கீழடிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சம்மந்தம் இல்லை. கீழடிங்கிறது தமிழர்களுடைய பெருமை சார்ந்த ஒரு விஷயம். தயவு செஞ்சு திருடாதீங்க மிஸ்டர் சூவே அவர்களே, திருடாதீங்க, எதையும் திருடாதீங்க, ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க, இதை நல்லாட்சி கொடுக்க பாருங்கள், இல்லைனா மக்கள் உங்களை கரெக்டாக அனுப்பிடுவாங்க, அதுக்கு நம்ம கேரண்டி. பொறுத்து வந்து பார்ப்போம் பிரதர். நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் பாருங்கள், சூவேன்னு சொன்னோடனே எனக்கு நாடாளுமன்றமே போகுது. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க நம்புகிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பொருள் கொடுத்ததுக்கு நன்றி.